வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். சரி, இந்த ஊரை பற்றி. என் பேர் வந்து ஆர் திருமால். ஓகே. இந்த பொன்னூரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஹோட்டல் கடை வச்சுருக்கிறேன். ஓகேங்க. என்ன ஹோட்டல் பேர் ஐயா? பேர் அருள் டீ ஸ்டால். அருள் டீ ஸ்டால். ஓகே. எத்தனை வருஷமாக வந்து வச்சுருக்கீங்க ஐயா? நான் ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கிறேன். 15 வருஷமாக. ஸோ 15 வருஷமாக வச்சுருக்கிறது பெரிய விஷயம். முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நல்லா தொழில் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா ஒரு வருஷம் வைக்கலாம், 2 வருஷம் வைக்கலாம். 15 வருஷமாக தொடர்ந்து செய்கிறதுக்கு அந்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் வந்து கொடுக்கணும் இல்லையா? அந்த மரியாதை ஸோ வந்தவாசி டிவி சார்பாக நாங்கள் வழங்குகிறோம். ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஊரை பற்றின ஒரு சிறப்பு. இந்த ஊர் வந்து எத்தனை ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பழமையான இந்த ஊர் வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான ஊர். ஓகே. இந்த ஊரில் சிவன் கோயில் இருக்குது. ஓகே. என்ன சிவன் கோயில்? சிவன் பேர் ஐயா? என்ன சார்? என்ன சிவன் பேர்? சிவன் பேர் வந்து திருக்காமேஸ்வரர் கோயில் இருக்குது. ஓகே. அதனுள்ளே வந்து பெருமாள் சன்னதி இருக்குது. அத்திவரதர், காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் பார்க்குறோம் இல்லையா? ஆமாங்க. அத்திவரதர் இங்கே இருக்காருங்களா? அதே சிறப்பு அத்தி மரத்தால் ஆன பெருமாள் இங்கே இருக்குது. அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அத்தி மரத்தால் ஆன பெருமாள் இங்கே இருக்குது. மக்களே, அத்தி மரத்தால் ஆன பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொன்னூர் கிராமத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாரு. நம்மளும் இன்னும் போய் பார்க்கல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எப்படின்றத பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் அது இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க சென்னையிலேருந்து பெரிய பெரிய நகரத்துலேருந்துலாம் வந்து இங்கே இந்த கோயிலை பார்க்குறாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த முத்துமாரியம்மன், இதுவும் சிறப்பான கோயில். ஓகே. அந்த பக்கத்துலேயே சிவசுப்பிரமணியர் ஆலயம் இருக்குது. பெரிய ஒரு 500 வருடம் பாரம்பரியமிக்க கோயில். சரிங்கய்யா. இதை விட்டோம்னா இந்த பொன்னூரை பொறுத்த வரைக்கும் நெசவு தான் அதிகம். அதுவும் காஞ்சிப்பட்டு தான் அதிகம். ஓகே. 2 பட்டுத்தறி தான் அந்த பொன்னூரை பொறுத்த வரைக்கும். லுங்கிக்கு ஃபேமஸ்ஸு. ஓகே. ஓரளவு காஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, சேலம் பட்டு அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னூரோட பட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குன்றது சொல்கிறாங்க. ஸோ எத்தனை ஆண்டுகளாக வந்து இந்த பட்டுத்தறி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஐயா? எங்கள் தொழிலே அதே தான் சார். ஓகே. சிறப்பு ஐயா. ஸோ பாரம்பரியம். நானும் பட்டு பாரம்பரியத்துலேருந்து வந்து நானும் ஒரு 15 வருஷம் பட்டு பாரம்பரியம் தான். ஓகே. ஓகே. அதுக்கு முன்னே லுங்கிலாம் தயார் பண்ணோம். ஓகே. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த மாதிரி மாறி நான் இந்த தொழில். என்ன விலையில் இப்போ வந்தவாசிலாம் கம்பேர் பண்ணும்போது ஐயா 500 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது. ஓகே. ஸோ ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொன்னூர் கிராமத்தில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ காஞ்சிபுரம் போகிறீங்க, நீங்கள் வந்து சேலம் போகிறீங்க, இங்கே வந்து ஹோல்சேல் விலை கொடுப்பாங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு தான் அங்கே விற்கிறாங்க இல்லையா? பெரும்பாலும் இங்கேருந்து எல்லா சேலையுமே இங்கேருந்து தான் போகுதுங்க. கிராமத்துங்கலேருந்து போகிற சேலை தான் அங்கே நகரத்தில் ஏது சேலை. அதனால் கிராமத்தில் வந்து தரம் பார்த்து வாங்க தெரிஞ்சு வாங்கலாம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஸோ மக்களே, பொன்னூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுத்தறி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஹோல்சேலில் வந்து காஞ்சிபுரத்துக்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அளவில் இல்லைனாலும் ஸோ பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். அந்த பற்றாக்குறைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக பொன்னூர் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்குது. பட்டு சேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த பட்டு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலையில் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வந்து எடுக்கணுன்னா பொன்னூர் கிராமத்துக்கு வாங்க. வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பியூரான பட்டு வந்து உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஸோ மேலும் வந்து இன்னொரு நேர்காணலில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.